நான் கூட ஊரை விட்டு ஓடி போய் உண்மைன்னு நிரூபிக்க தயாரா இல்ல. சரி, ஓடியும் போகாம எங்க அம்மா மனசையும் மாத்தணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? பாபா மேல எங்க அம்மா பெரிய பக்தியை வச்சிருக்காங்க. அவர் வந்து எங்க அம்மா கிட்ட சொன்னா நம்ம கல்யாணம் நிச்சயம் நடக்கும். எனக்கும் அதுல நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம நம்ம பாபா கிட்ட போய் பேசுவோம். ஐயா, இந்த ஊர்ல நான் தங்கி இருந்ததுக்கு காரணமே உங்க சமாதி எனக்கு கொடுத்த சாந்திக்காகவும் அமைதிக்காகவும் தான். அது மாத்திரமில்லை, என் சாவுக்கு பிறகு உங்க சமாதிக்கு பக்கத்திலேயே நானும் அடக்கமாகணுங்கிற ஆசையில தான் என் இல்லற வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சு எவ்வளவோ காலம் ஆயிடுச்சு. என் இதயத்துல எல்லாம் வல்ல இறைவனை தவிர வேற யாருக்குமே இனி இடம் கிடையாது. இப்ப குடும்பங்கிற மாயமான் மறுபடியும் என் இதயத்துல இடம் பிடிக்க பாக்குது. இந்த மௌன போராட்டம் உச்சகட்டத்தை அடையிறதுக்கு முந்தி இன்னைக்கே இந்த ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். உங்க நிழல் என் மூச்சு பிரிகிற வரைக்கும் என் கூடவே இருக்கட்டும். போலாமா? ராஜாரே, 3 மணிக்கு இந்த பக்கம் போன பையன் இருட்டு போச்சு, இன்னும் திரும்ப காணோம். திரும்பாத இடத்துக்கு அவனை அனுப்ப போறோம் இல்ல, கொஞ்சம் லேட்டாவே வரட்டும். ஏய், இதோ மோட்டர் பைக் சத்தம் கேக்குத, ஒருவேளை அவனாதான் இருக்குமோ? டேய், அவனே தாண்டா. நம்ம பிளான் சக்சஸ். பாபா, 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 என் லக்ஷ்மிய எப்படியாவது காப்பாத்துங்க பாபா. பாபா, காப்பாத்துங்க பாபா, காப்பாத்துங்க பாபா. புகாரமா? யாருமா? உங்க பொண்ணும் அந்த ராஜமா மகனும் குத்துயிரும் கொலை உயிரமா மண்டபத்துல கிடக்குறாங்க. பாபா தான் பாத்துட்டு இருக்காரு. ஐயோ, என்ன அங்க கூட்டிட்டு போமா? என்ன உடனே கூட்டிட்டு போ. அம்மாடி, அம்மாடி, ஐயோ லட்சுமி, அம்மாடி, ஐயோ எங்க அம்மா இருக்கிற நீ? அம்மாடி, லட்சுமி, லட்சுமி, அம்மாடி, அத்தா, ஐயோ பாபா, பாபா
என் பிள்ளைக்கு என்னாச்சு பாப்பா? என் பிள்ளை காப்பாத்துங்க பாப்பா. அம்மாடி, ஐயா, லட்சுமி, அம்மா வந்திருக்கேம்மா. அம்மா வந்திருக்கேன், கண் திறந்து பாருமா. ஜீவா, அம்மாடி கண்ணு திறந்து பாருமா. ஜீவா, ரொம்ப கிளம்பப்பட்டிருக்கு. பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்க. ஐயா, இங்க பாருங்க ஐயா, என் பொண்ணை பாருங்க ஐயா, என் குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுங்க ஐயா, என் குழந்தைக்கு பாருங்க ஐயா. பார்த்து தானே சொல்ல முடியும். மண்டையில பலமா அடிபட்டிருக்க. பாருமா, இனிமே உன் பொண்ணை காப்பாற்ற முடியாது. என் பொண்ணு பொழைக்க மாட்டாளா? ஐயோ, என் பொண்ணு. ராஜமா, உடனடியா ஜீவாவை டவுன் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணும், ரத்தம் கொடுக்கணும். ராஜே வாங்க. டாக்டர், இந்த பொண்ணுக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. மண்டவோடு உடைஞ்சு மூளையில குத்தி இருக்கு. உடனடியா சிகிச்சை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அவளை காப்பாத்தலாம். இந்த மாதிரி அடிபட்ட கேசுங்க பொழைச்சதா சரித்திரமே கிடையாது. நீ எனக்கு வைத்தியம் சொல்லி தரியா? தூக்குங்க. மெதுவா மெதுவாயா, மெதுவா. இந்த அம்மா மயக்கமாயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க. டாக்டர், அருணகிரி ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? வாங்க பாபா, நான் காட்டுறேன். அம்மா, என்னப்பா? என் லக்ஷ்மி எங்கம்மா? அவ நம்ம ஊர்ல தான்ப்பா இருக்கா. உன் மகனோட உயிரை காப்பாத்தின போதும் உன் மகன் உயிருக்கு உயிரை நேசிக்கிற பொண்ண காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவளை தெருவிலேயே போட்டுட்டு வந்துடலம்மா. தம்பி, நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ தண்ணி விடல. ஒன்னா சேர்ந்து சாவறதுக்காவது உதவி செய்யுமா? தம்பி.
நான் உனக்கு ஒரே புள்ள. என் கடைசி ஆசையாவது நிறைவேற்றி வைமா. உன்னை கையெடுத்து கும்பிடுறமா. தம்பி, அப்படி சொல்லாதடா. நீ செத்து போவேன்னு சொன்னதும் என் பெத்த மனசு பதறதுப்பா. அந்த லட்சுமியே உனக்கு கல்யாணம் செய்து வச்சு நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத என் கண்குளிர பார்க்க போறியா? பாபா, இன்ஸ்பெக்டர், நான் சொன்னது சரியா போச்சு. இந்த பரதேசி பையன் ஹாஸ்பிடல்ல உடைச்சு உள்ள நுழைஞ்சிருக்கான். வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன அக்கிரமங்க பண்ணிருக்காங்க. வாங்க. பாருங்க இன்ஸ்பெக்டர், என் கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த பொண்ணுக்கு சட்டவிரோதமா ஆபரேட் பண்ணிருக்கான். ஏன்பா டாக்டர் சொல்றதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான் கான்ஸ்டபிள். பாபா, பாபா, மெட்ராஸ்ல இருந்து பிரபல வக்கீல வரவழைச்சிருக்கிறேன். எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, எத்தனை கோர்ட்டு ஏறி இறங்கினாலும் சரி, உங்களுக்கு விடுதலை வாங்கி தராம விட மாட்டேன். நான் எதிர்பார்க்கிற விடுதலை இந்த சிறையில இருந்து இல்ல, உலக சிறையில இருந்து. அது வரைக்கும் எனக்கு வெயிலும் ஒண்ணுதான், நிழலும் ஒண்ணுதான். பாபா, காலம் பூரா உங்க நிழலையே வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு நீங்க முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நீங்க முக்கியம். ஏன்னா நீங்க என் அப்பா மாதிரி. Prosecutor, you can proceed with your case. Yes, Your Honor. கணம் கோர்ட்டார் அவர்களே, டாக்டர் பட்டம் பெறாத, ஏன் படிப்பு வாசனையை சிறிதுமில்லாத இந்த பாபா ஒரு டாக்டரின் ஹாஸ்பிடலை உடைத்து திறந்ததோடு மட்டுமல்லாமல் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு மூளை ஆபரேஷனையும் செய்திருக்கிறார் என்பதுதான் பிராசிகியூஷன் தரப்பில் கூறப்படும் குற்றச்சாட்டுகள். எனது முதல் சாட்சியாக டாக்டர் அருணகிரி என்பவரை விசாரிக்க விரும்புகிறேன். Yes, proceed. டாக்டர் அருணகிரி, டாக்டர் அருணகிரி, டாக்டர் அருணகிரி. டாக்டர் அருணகிரி, இந்த பாபாவை உங்களுக்கு எவ்வளவு நாட்களாக தெரியும்? ஒரு 6 மாசமா தெரியும். எப்படி தெரியும்? எங்க ஊர் கோயில் மண்டபத்துல உட்கார்ந்து ஊர் ஜனங்களுக்கு ஏதோ இலை தழைகள் எல்லாம் கொடுத்து போலி வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியும். ஐசி, இவர் செஞ்ச வைத்தியத்தினால நோயாளிங்க யாராவது குணமா இருக்காங்களா? சில பேர் குணமா இருக்கலாம், ஆனா நோய் மட்டும் குணமானா போதாது. கொடுக்கிற மருந்துகளால புது புது வியாதிகள் உண்டாகி உயிருக்கே ஆபத்து வரக்கூடும். அந்த முறையில இவர் செய்யற வைத்தியம் ரொம்ப ஆபத்தானது நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் எத்ராஜ், யுவர் ஆனர், வாதியின் தரப்பு சாட்சிய நீங்க குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். தென் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். டாக்டர் அருணகிரி டாக்டர் பட்டம் வாங்காம மூலிகைகளை பத்தின அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் வைத்தியம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியாது. ஓஹோ, அப்படி பார்த்தா நம்ம நாட்டுல இதுக்கு முன்னால எத்தனையோ சித்தர்கள் எத்தனையோ வியாதிகளை குணப்படுத்திருக்காங்களே,
அவங்களாம் என்ன மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு வந்தாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் வழக்குக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை கூறி எனது சாட்சியை குழப்புகிறார். அப்ஜெக்ஷன் சஸ்டைன். மிஸ்டர் எத்திராஜ், இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டுமே நீங்கள் கேட்கலாம். எஸ் யுவர் ஆனர். டாக்டர் அருணகிரி, பாபா மாதிரி ஒரு பாமர மனிதர் வைத்தியம் பார்த்ததனால பல உயிர்களுக்கு ஆபத்து நேர்ந்திருக்கலாம் என்பதுதானே உங்கள் வாதம்? நிச்சயமா. அப்படி பாபாவிடம் வைத்தியம் பார்த்து கொண்ட நோயாளிகளில் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? எத்தனை பேருங்கிறது எனக்கு நினைவில்லை. சரி, இறந்து போன நோயாளிகளில் அட்லீஸ்ட் ஒருவர் பெயரையாவது சொல்ல முடியுமா? அதுவும் நினைவில்லை. அப்படி என்றால் யாருமே இறக்கவில்லை, அதனால் தான் ஒருவர் பெயரையும் உங்களால் சொல்ல முடியவில்லை. அப்படித்தானே? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தி கன்க்ளூஷன் இஸ் premature. நோ மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், இட் சீம்ஸ் த கன்க்ளூஷன் இஸ் லாஜிக்கலி அரைவ்ட். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். மிஸ்டர் எத்திராஜ், யூ மே ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். டாக்டர் அருணகிரி, படிச்சு பட்டம் வாங்கின டாக்டர் நீங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருந்த எத்தனையோ கேசுங்க படிப்பறிவே இல்லாத இந்த பாபா கிட்ட போயிருக்கு இல்லையா? ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள், காலே வராதுன்னு நீங்க கைவிட்ட ஜீவாங்கிற பையனை இந்த பாபா குணப்படுத்தி நடக்க வச்சிருக்காரு. சோ உங்ககிட்ட வந்துகிட்டு இருந்த ஜனங்கள்லாம் உங்க தொழில் திறமையில நம்பிக்கை இழந்து இந்த பாபா கிட்ட போயிட்டாங்க. அந்த ப்ரொஃபஷனல் ஜெலசி, அந்த தொழில் பொறாமையில தான் நீங்க இவர் மேல குற்றம் சாட்டுறீங்க. இல்ல, இல்லவே இல்ல. இதுவரைக்கும் என்ன பத்தி யாரும் இப்படி சொன்னதே இல்ல. இப்ப நான் சொல்றேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ப்ராசிக்யூட்டர், யுவர் நெக்ஸ்ட் விட்னஸ். The famous neurosurgeon Dr. Tilak. டாக்டர் திலக், டாக்டர் திலக், டாக்டர் திலக். You are Dr. Tilak. Yes. மூல சம்பந்தப்பட்ட ஆபரேஷன்ல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட். Yes. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட லட்சுமிங்கிற பொண்ண நீங்க பரிபூரணமா மருத்துவ பரிசோதனை பண்ணிட்டீங்க இல்லையா? Yes. அந்த பொண்ணுக்கு நடந்த பிரெயின் ஆபரேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? I want your clinical opinion. Very, very complicated operation. இந்த மாதிரி பிரெயின் ஆபரேஷன் பெரிய ஹாஸ்பிடல்ல நவீன கருவிகளை வச்சு செஞ்சா கூட பேஷண்ட் உயிர் பிழைக்கிறது 100ல 1 இருக்கலாம். சோ உயிருக்கு ஆபத்தான இந்த மூல ஆபரேஷனை பாபா செய்திருக்கிறார் என்று தானே நீங்க நினைக்கிறீங்க? எஸ், அப்படித்தான் நினைக்கிறேன். Thank you. That's all your honor. மிஸ்டர் எத்திராஜ், நீங்க டாக்டர் திலக்க குறுக்கு விசாரணை செய்யலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். டாக்டர் திலக், இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு இந்த பாபா ஆபரேஷன் செஞ்சதுல ஏதாவது தவறுகளோ முறைகேடுகளோ இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ஐ மீன், இஸ் இட் an imperfect or defective operation? No, it's a perfect and very brilliant operation. அதாவது உங்களை போன்ற தலைசிறந்த மருத்துவ நிபுணர்களைப் போலவே இந்த பாபாவும் குறைபாடின்றி அந்த ஆபரேஷனை செய்திருக்கிறார் என்பது உண்மைதானே? Yes, முற்றிலும் உண்மை. ஏன் டாக்டர், படிப்பறிவே இல்லாத எந்தவித மருத்துவ பட்டமும் பெறாத இந்த பாபா இவ்வளவு சிக்கலான ஆபரேஷனை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறாரே, அது எப்படி? அதைத்தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. மெடிக்கல் ஹிஸ்டரியிலேயே இது ஒரு புரியாத புதிரா இருக்கு. தேங்க்யூ டாக்டர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஆல்ரைட், நான் இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பாபாவிடம் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். பாபா, பாபா, உங்களுடைய உண்மையான பெயர் என்ன? பாபா, ஏன் மௌனமா இருக்கீங்க? உங்க பேரை சொல்லுங்க. டாக்டர் பிரபு. நம்ம பாபா உண்மையாவே பெரிய டாக்டராமா? அவரு டாக்டர் மாத்திரம் இல்லம்மா, அவருதான்மா உங்க அப்பா. என்னம்மா சொல்ற? உண்மையாவா? ஜீவா, டாக்டர் பிரபு எங்க அப்பாவா? அம்மா, டாக்டர் பிரபுதான் லக்ஷ்மியோட அப்பாவா? அப்படியா? ஆர்டர், ஆர்டர். As for the record of the court, சில உண்மைகளை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாபா என்று அழைக்கப்படும் இவர் டாக்டர் பிரபுதான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஊர் உலகம் இவரை மறந்திருந்தாலும் என் உயிரை காப்பாத்தின இவரை என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. நாட்டின் பொக்கிஷமாக கருதப்பட வேண்டிய இந்த டாக்டர்
தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ தாங்க முடியாத அதிர்ச்சியினால இன்னைக்கு இப்படி உருத்தெரியாம மாறி இருக்கார். அவருடைய குடும்ப பிரச்சனை கோர்ட்டுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் இந்த குறிப்பிட்ட கேஸை பொறுத்தவரை இவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட டாக்டர் மட்டுமல்ல, மருத்துவ துறையில் இவருக்கு இணையானவர்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இவர் ஒரு மாமேதை. எனவே இவர் செய்த ஆபரேஷன் சட்டவிரோதம் என்ற குற்றச்சாட்டு பொய்யாகிறது. இவர் மேலுள்ள அடுத்த குற்றச்சாட்டு இவர் ஒரு நர்சிங் ஹோமின் கதவை உடைத்து அத்துமீறி உள்ளே நுழைந்தார் என்பது. பாபா அப்படி செய்தது தனது சொந்த நலனுக்காகவோ அல்லது திருடுவதற்காகவோ அல்ல. விலை மதிப்பில்லாத ஒரு மனித உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற டாக்டரின் புனிதமான கடமை உணர்வினால் உந்தப்பட்டு பாபா அந்த நர்சிங் ஹோமில் நுழைந்து அங்கிருக்கும் கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த குற்றச்சாட்டிலிருந்தும் அவருக்கு கருணை காட்ட வேண்டியது கோர்ட்டின் கடமையாகிறது. எனவே பாபா என்று அழைக்கப்படும் டாக்டர் பிரபுவின் மேல் வந்திருக்கும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். அம்மா அம்மா ஜீவா, அம்மாவை காணோம். காணுமா? சீக்கிரம் போய் பாருப்பா. வா வா லட்சுமி. எங்க இந்த பக்கம் கண்ணில்லாத ஒரு அம்மா போனாங்க. நான் பார்க்கல. தாமா கடலே, நான் வரேன். ரவி, இந்த பக்கம் கண்ணில்லாத ஒரு அம்மா போனாங்களா? ஆமா, கடலை காட சொன்னாங்க. நான் தான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன். அம்மா அம்மா போகாதீங்கம்மா, என்ன விட்டு லட்சுமி. போயிடாதீங்கம்மா. அம்மா நில்லுங்கம்மா. வேண்டாம்மா, போகாதீங்கம்மா. அம்மா போகாதீங்கம்மா, நில்லுங்கம்மா. அம்மா என்ன விட்டு போயிடாதீங்கம்மா. அம்மா சொல்றதை கேளுங்கம்மா. போகாதீங்கம்மா. அம்மா வேண்டாம்மா. லட்சுமி, லட்சுமி. அம்மா லட்சுமி. போகாதீங்கம்மா. அம்மா லட்சுமி, நில்லுங்கம்மா. லட்சுமி, என்னை விட்டு போகாத. போயிடாதீங்கம்மா. அம்மா லட்சுமி, போகாத லட்சுமி. லட்சுமி வேண்டாம். லட்சுமி வேண்டாம். லட்சுமி, லட்சுமி, லட்சுமி சொன்ன கேளு. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி வேண்டாம். லட்சுமி, லட்சுமி, போகாத லட்சுமி. லட்சுமி. நில்லுங்கம்மா. ஐயோ, லட்சுமி, லட்சுமி வா. போகாத, போகாத லட்சுமி. லட்சுமி, 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 லட்சுமி. எங்க அம்மா என்னால அதைய விட்டுட்டு போயிட்டாங்க ஜீவா. ஐயோ. அப்பா 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 பாபா, அப்பா அப்பா, நீங்களும் என்ன விட்டு போயிடாதீங்கப்பா. அப்பா அப்பா போயிடாதீங்கப்பா. என்ன விட்டு போயிடாதீங்கப்பா. அப்பா அப்பா அழாத லட்சுமி.